ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ராஜா அண்ட் பிரியாவலசிலிருந்து உங்களெல்லாம் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இப்போ இன்றைக்கி இந்த சேனலில் நாம் வந்து ஹைதராபாத் பத்தஞ்சேரிலேருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்க கணேஷ் குட்டா அப்படிங்கிற ஃபேமஸான விநாயகர் டெம்பிள் தாங்க இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம். இந்த கோயிலோட பேர் வந்து கணேஷ் கட்டா. இது வந்து தெலுங்கானா மாநிலத்தில் பத்தஞ்சேரி மண்டலத்தில் ருத்ரராம் கிராமத்தில் இருக்குங்க. NH65 வழியாக போனால் இங்கே வந்து நம்ம போகலாம். அதாவது ஹைதராபாத்தில் வந்து மும்பை ஹைவேஸில் போகிற வழியிலேயே இங்கே வந்து கணேஷ் கட்டா அப்படிங்கிற இந்த விநாயகர் கோயில் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த விநாயகர் வந்து தெற்கு முகமாக விநாயகராக பக்தர்களுக்கு இங்கே தரிசனம் தருங்க. இங்கே சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு விசேஷமான பூஜையெல்லாம் ரொம்ப விமர்சையாக ஒவ்வொரு மாதமும் நடக்குதுங்க. நாங்கள் இப்போ இந்த கோயிலுக்கு போகிறப்ப கூட சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு தாங்க தரிசனம் பண்ணுறதுக்காக நாம் இப்போ போயிட்டுருக்கோம். இந்த கணபதி கிட்ட அருள் பெறுவதற்காக பக்தர்கள் இந்த கோயிலுக்கு வர்றாங்க. 300 ஆண்டுகளுக்கு முன்பு கர்நாடகாவை சேர்ந்த ஸ்ரீ சிவராம பட்டர் அப்படிங்கிறவர் பாத யாத்திரை திருமலைக்கு சென்றாருங்க. அவர் கணபதியோட தீவிரமான பக்தர். அவர் வந்து ஒவ்வொரு மாதமும் சங்கடஹர சதுர்த்தி நாளில் விநாயகர் பெருமானுக்கு பூஜை செய்கிறத வந்து தன்னோட வழக்கமாக கொண்டு இருக்காருங்க. நீண்ட காலத்துக்கு முன்பு ருத்ராமம் அப்படிங்கிற இந்த பகுதி வந்து ரொம்ப வனப்பகுதியாக இருந்துங்க. அந்த ஒரு முறை சிவராம பட்டர் வந்து இந்த ருத்ரராமத்தை அப்படிந்து சங்கடஹர சதுர்த்தியொட்டி தன்னோட விருப்பத்தின் பேரில் ஒரு பெரிய கல்வடிவில் விநாயகர் சிலையை உருவாக்கினாருங்க. அவர் விநாயகர் பெருமானை வணங்கி சிலைக்கு தற்காப்பு செய்துவிட்டு தனது பயணத்தை அப்படியே தொடர்ந்துருக்காருங்க. அன்னையிலிருந்து இந்த சிலைக்கு வழிபாடு நடைபெற்று வருதுங்க. ஒரு காலத்தில் இந்த கோயில் வந்து ரொம்ப புனிதர்களின் சிறந்த வசிப்பிடமாக இருந்துச்சுங்க. காலப்போக்கில் கோயில் வந்து ரொம்ப சிதிலமடைஞ்சு இப்போ சமீபமாக தாங்க இந்த கோயிலை புதுப்பித்து மீட்டுள்ளானார். பிரதான சன்னதியில் பெரிய மண்டபம் இருக்குதுங்க. இங்கே விநாயகர் சிந்தூர வடிவில் இருக்கிறாருங்க. அதுக்கப்புறம் மகம்தாஸ் அப்படிங்கிற பக்தர் வந்து குதிரையில் ஏறப்போது இந்த கோயில்கிட்ட வர்றப்போ அந்த குதிரை அப்படியே நின்றுச்சான். நின்ன பின்னால் மகம்தாஸ் இங்கே வந்து தங்கியிருக்கிறப்ப நைட்டில் கணபதி அவர் கோயிலுக்கு தோண்டி எனக்கு ஒரு கோயில் கட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஆணையிட்டிருக்காரு. அவர் கட்டளைப்படி சுவாமிக்கு கோயில் வந்து கட்டியிருக்காங்க. சிதில்மடைந்த கோயில் இப்போ 4 வருஷத்துக்கு முன்னால் தாங்க புனரமைச்சிருக்காங்கங்க. பொதுவாக நாமெல்லாம் வட இந்தியாவில் தான் இந்த மாதிரி சிந்தூரவர்ண சிலையெல்லாம் பார்த்துருக்கோங்க. இப்போ நம்ம தென்னிந்தியாவில எல்லாம் கருப்பு சிலையில் தாங்க நம்ம வந்து கும்பிட்டுட்ருக்கோம். ஆனால் இங்கே விநாயகர் வந்து செந்தூர வர்ணத்தில் இருக்கிறாங்க. அது இல்லாமல் இது தெற்கு நோக்கி இருக்குதுங்க. தெற்கு நோக்கிய விநாயகர் சிலையை வழிபட்டால் உடனடி பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது புராணம்லாம் சொல்லுதுங்க. இந்த கோயிலோட வளாகத்திலேயே உள்ள வந்து பார்வதிக்கு தனி கோயில் இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருந்த பார்வதி கோயில், அதுக்கு பக்கத்துலேயே வந்து சிவன் கோயில் ரொம்ப விசேஷமாக இங்கே வந்து பூஜையெல்லாம் பண்ணுறாங்க. இப்போ நம்ம பார்த்துருக்கோம் பாருங்கள். இங்கே பக்தர்கள்லாம் வந்து 108 சுற்றி தங்களோட கோரிக்கையை நிறைவேற்றுறாங்க. இங்கே இருக்கிற இந்த அரச மரத்தின் அடியில் வந்து பக்தர்கள் எல்லாம் கோரிக்கை வச்சு கட்டிய தேங்காய் முடிப்பெல்லாம் நாங்கள்லாம் பார்த்தோம். சிகப்பு கலர் துணியில் தேங்காயை முடிப்பெல்லாம் வேண்டிக் கொண்டு கட்டியிருக்காங்க. இந்த அரச மரத்துக்கு கீழேயே நாகதேவதையும் கூட பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறதாங்க அந்த நாகதேவதை சிலை. அந்த நாகதேவதை சிலைக்கு பக்கத்துலேயே அந்த தேங்காய் முடிப்பெல்லாம் செந்தூர வர்ணத்தில் இருக்கிற துணியில் கட்டி வந்து வழிபட்டு தங்களோட கோரிக்கையெல்லாம் நிறைவேறின பின்னால் இங்கே வந்து வழிபடுவாங்கன்னு நினைக்கிறேன்.
நம்ம அப்படியே பக்கத்துலேயே போனால் அங்கே வந்து நவகிரகத்துக்குன்னு தனி சந்நிதி இருக்குங்க. நவகிரக சந்நிதி இங்கே உள்ளேயே இருக்குது. இதுதாங்க நவகிரக சந்நிதி. எல்லோரும் இந்த நவகிரக சந்நிதியை பார்த்து கும்பிட்டுக்கோங்க. இங்கே நம்ம வந்து நெய்வேத்தியத்துக்காக தேங்காய் எல்லாம் வாங்கிட்டு போனால் இங்கே தனியாக விநாயகருக்குன்னு ஒரு சிலை இருக்குது. அங்கே வந்து தேங்காய் எல்லாம் உடைச்சி நெய்வேத்தியம் பண்ணிக்கிறாங்க. மெயின் கோயிலில் வந்து நெய்வேத்தியம் எல்லாம் பண்ணுறதில்ல. இந்த இடத்துல தான் வந்து தேங்காய் உடைச்சி நெய்வேத்தியம் எல்லாம் பண்ணுறாங்க. நம்ம ஏற்கனவே சில்கூர் பாலாஜி டெம்பிளில் பார்த்தோம்ல, அந்த மாதிரி இங்கேயும் வந்து ஆரம்பத்தில் நம்ம வந்து கோரிக்கை வைக்கிறப்ப 11 பிரதட்சணம் செஞ்சு கோரிக்கை வைக்கிறாங்க. அந்த கோரிக்கையெல்லாம் நிறைவேறின பின்னால் 108 பிரதட்சணம் செஞ்சு கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றி வைக்கிறாங்க. அந்த மாதிரி பக்தர்கள் வந்து சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு ஃபுல்லாக கூட்டம் இருக்குதுங்க. அன்னைக்கு தான் வந்து அந்த 108 பிரதட்சணம் எல்லாம் ரொம்ப முக்கியமாக பண்ணுறாங்க. இங்கே பக்கத்துலேயே இருக்க யாகசாலையெல்லாம் கூட சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு ஹோமம்லாம் கூட பண்ணுறாங்க. தெலுங்கானாவில் இருக்கிற பக்தர்கள் மட்டும் இல்லாமல் சுத்த பக்கம் இருக்கிற ஆந்திரா, மகாராஷ்டிரா, கர்நாடகா அப்படிங்கிற எல்லா மாநிலத்தில் இருந்தும் கூட பக்தர்கள் வந்து வழிபாடு பண்ணுறாங்க. இந்த ஆலயத்தோட அட்ரஸ், அதாவது லொக்கேஷன் மேப் எல்லாம் வந்து கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துருக்கேங்க. எல்லாரும் இந்த விநாயகரை தரிசனம் செய்து தங்கள் கோரிக்கையை நிறைவேற்ற வழிபடுமாறு நான் கோர்றேன். இந்த நம்ம அர்ச்சனை சீட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்தோன்னாக்கா கீழேயே ஐயர் தனியாக இருக்காரு. அங்கே எல்லோரும் உட்காந்து அர்ச்சனை எல்லாம் பண்ணி அவங்க தனியாக கொடுக்குறாங்க. எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்கள். நாங்கள் போகிற சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு எல்லாருமே இந்த 108 பிரதட்சணம் செய்கிறதுக்காக வந்திருக்காங்கங்க. இந்த கர்ப்பகரத்தில் இருக்கிற அந்த செந்தூர வடிவில் உள்ள விநாயகருக்கு கீழேயே மகர தோரணத்தில் சூட்சும விநாயகரோட விக்கிரமும் இருக்குதுங்க. தட்சின் முகமாக இங்கே வந்து விநாயகர் இருக்கிறதுனால கோரிக்கையெல்லாம் உடனே நிறைவேற்றி கொடுக்குறாரு அப்படிங்கிறது நம்பிக்கைங்க. இந்த கோயில் வந்து சங்கடஹர சதுர்த்தி, விநாயகர் சதுர்த்தி, நவராத்திரி, மகா சிவராத்திரி அப்படிங்கிற விழாக்கள்லாம் ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. ஏராளமாக பக்தர்கள் இந்த விழாக்களில் கலந்துக்கிட்டு விநாயகர் பெருமானோட ஆசீர்வாதம் பெறுவதோட ஹோமங்களும் இங்கே வந்து செய்கிறாங்க. அந்த விசேஷ நாட்களில் இலவச பிரசாதம் கூட இங்கே வந்து வழங்கப்படுதுங்க. இந்த ஆலயத்தில் வாகன பூஜை எல்லாம் கூட ரொம்பவும் சிறப்பாக நடைபெறுதுங்க. சுத்த பக்கம் இருக்கிற பக்தர்கள் எல்லாம் தாங்க வாகனம் வாங்கின பின்ன இந்த வாகனத்தை இங்கே பூஜை செஞ்சு எடுத்துகிட்டு போகிறத நாம் ரொம்ப பார்த்துட்ருக்கோங்க. இங்கே இந்த விநாயகரை அவங்க வந்து எல்லாரும் வேண்டிக்கிட்டு 108 சுற்றுக்கள் சுற்றி வந்தால் உடனே மனதார வழிபட்டால் கோரிக்கைகள்லாம் நிறைவேறும் அப்படிங்கிறது நம்பிக்கை. பத்தஞ்சேரிலிருந்து சங்காரெட்டி செல்ற வழியில் ருத்ரராம் கிராமத்தில் NH65 ரோட்டுக்கு மேலேயே இருக்குதுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நாம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.